டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம எடுத்த பேட்டர்ன் ரைட்டு தான், ஆனால் கொடுத்த நம்பர் தப்பாக போயிடுச்சு நண்பா. அதாவது ஏபிக்கு 64 46 வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல் பவரில் 19 அப்படின்னு சொல்லிட்டு 64 நம்பரை 19ன்னு வச்சுருந்தான் நண்பா. அதே மாதிரி ஏபிக்கு தான் 24 42 கொடுத்துருந்தோம் ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே அப்படியே நகர்த்தி பிசியில் 92ன்னு சொல்லி வச்சுருந்தேன் நண்பா. இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதே மாதிரி பிசியில் நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி 26 62 கொடுத்துருந்தோம். அந்த 6 9ன்னு எப்போவுமே திருப்பி போடுவான். நான் ஒரு டைம் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் 6 இடத்துல 9ன்னு வச்சு கொடுப்பேன். ஆனால் நேற்று கொடுக்காம விட்ட நண்பா. ஒரு வேளை கொடுத்துருந்தா பிசிலையாவது ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். பரவாயில்ல நண்பா. நம்ம ஆல் போர்டுக்கு 5ஆம் நம்பர் வரும்னு சொல்லி தான் நான் ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தேன். அதனால தான் நம்பர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கரெக்டாக மிஸ் ஆகாமல் கொடுத்துருந்துருப்பேன் நண்பா. பரவாயில்ல நண்பா. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல பேட்டர்ன் தான் இருக்குது. பார்க்கலாம், பாருங்கள். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா லாஸ்ட்டு 2 நாளாக வந்த ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது நண்பா. அதே பேட்டர்ன் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சிம்பிளாக பார்த்துடல பாருங்கள். இந்த 0வை இங்கே நகர்த்தி வச்சதுக்கு இந்த 78 அப்படிங்கிற நம்பர் எடுத்து இங்கே 37ன்னு சொல்லி ஒரு நம்பர் பவர் பண்ணி ஏபியில் வச்சுருப்பான். சரிங்களா? அதே மாதிரி இந்த பி போர்டு 2 எடுத்து சி போர்டில் வச்சுருப்பான். இந்த பி போர்டு 2 சி போர்டில் வச்சதுக்கு இந்த 74ங்கிற நம்பரு ஏபிக்கு வரணும். ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ணி இல்லை, ரெண்டுமே ஃபுல் பவர் 47 92ன்னு ஃபுல் பவர் பண்ணி பிசியில் வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 இங்கே 2க்கு நிறுத்தினதுக்கு, சரிங்களா, இந்த 2 நிறுத்தினதுக்கு இந்த 07 அப்படி இல்லைன்னா இந்த 42, இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் ஏபி அல்லது பிசிக்கு வர வாய்ப்பு இருக்குது நண்பா. ஏன்னா ஏபிக்கு தான் மெயினாக வரணும். இப்போ மாற்றி மாற்றி கொடுக்குறோம். அதனால் ஏபி பிசியில் ட்ரை பண்ணுறது நல்லது நண்பா. அவங்களுக்கு அந்த நம்பர் எடுக்கும்போது பேட்டர்ன் காட்டுறேன். ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், பவர் பண்ணி வைக்கலாம் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி வந்த மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாகவும் வைக்கலாம், பவர் பண்ணி வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நம்பர் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நண்பா. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். அதாவது நிறைய இடத்துல காட்டியிருக்கேன் நண்பா. அது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 2 சி போர்டில் வந்ததுக்கு, சரிங்களா, இந்த 2க்கு ஒரு 7 அப்படி இல்லைன்னா 2 சி போர்டில் ரிப்பீட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இந்த 2க்கு 2 இங்கே நிறுத்தினதுக்கு இந்த பி போர்டு நம்பர் 9க்கு 9 அப்படி இல்லைன்னா 4 அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா 57ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? 57, அப்புறம் ஒரு நாள் தள்ளி இங்கே 47ன்னு சொல்லி கொடுத்துருப்பான் நண்பா. சரிங்களா? அதே ஒரு நாள் தள்ளி இங்கே 37ன்னு வந்திருக்கணும். அதாவது அந்த ஆர்டராக நம்பர் உள்ள ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா 37 வரணும். ஆனால் இங்கே ஒரு நம்பர் தவிர்த்தி 37ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு ஒரு நாள் தள்ளி பிசிக்கு ஒரு 27 அப்படிங்கிற நம்பர் ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி இந்த 3 டிஜிட் சேர்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 947. சரிங்களா? அதே மாதிரி இங்கே 437ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ நாளைக்கு ஏ போர்டில் ஒரு 4 இல்லைன்னா 9 வச்சு 927 அப்படி இல்லைன்னா 427 அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. நோட் பண்ணிக்கிங்க. இந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் ஏசியில் 92, அதே மாதிரி 29 வச்சுருப்பான். இந்த இடத்துல நம்ம 29 92 கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஆனால் ஒரு நாள் டிலேவாக இன்றைக்கி வந்திருக்கு நண்பா. சரிங்களா? இதே மாதிரி இங்கே 92 அப்படின்னு சொல்லி ஏபியில் இருக்கும் நண்பா. சரிங்களா? அதே மாதிரி ஒரு மாதம் கேப் விட்டு ஏபியில் ஒரு நம்பர் பவர் பண்ணி 42 அப்படி இல்லைன்னா பிசியில் 24ன்னு கணக்கு வரும். இதே மாதிரி ஒரு மாதம் தள்ளி இங்கே ஒரு 24 29 வந்திருக்கணும். சரிங்களா? வரணும் நாளைக்கு. அதாவது நாளைக்கு ரிசல்ட்டுக்கு வரணும்.
ஒரு வேளை ஒரு நாள் முன்னாடியே இந்த நம்பர் வச்சுட்டா அப்படின்னு சொல்லி 92 இருக்குங்களா பிசியில், இந்த நம்பர் வச்ச கணக்கு இருந்தால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் நம்பர் இங்கே உட்கார்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு நண்பா. சரிங்களா? அதே மாதிரி இங்கே பிசியில் 49, இங்கே ஏபியில் 49. இப்போ நாளைக்கு ஏபி அல்லது பிசியில் ஒரு 49 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ரிசல்ட்டு அப்படி தான் வந்திருக்கும். இந்த 24க்கு கண்டினியூஸாக வந்திருக்கும். 24 ஏசியில் ஒரு 29, அதே கணக்கு பண்ணி 29ன்னு சொல்லி இங்கே வச்சுருப்பான். அதே மாதிரி இந்த 49 49க்கு இன்றைக்கி ஒரு 49 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் 92 42க்கு ஒரு 29 இல்லைன்னா 24 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுற பார்த்துக்குங்க. டெய்லி சார்ட்லேயும் இந்த நம்பர் மேட்ச் ஆகுது நண்பா, இந்த 24 29ங்கிற நம்பரு. அதனால் நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, ஏன்னா ரிப்பீட்டாக இருக்குது, பார்த்துடலாம் இருங்க. இயர்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 8க்கு 8 இங்கே நிறுத்தினதுக்கு சரிங்களா, பிசியில் வந்துட்டு ஒரு 75 அப்படி இல்லைன்னா இந்த 24 ஸ்ட்ரெயிட் நம்பர் வந்திருக்கணும் நண்பா. சரிங்களா? ஆனால் வந்து இங்கே 0 1 தான் வச்சுருப்பான். சரிங்களா? அதனால் இந்த பிசிக்கு வந்து 24 இந்த 25 75லாம் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது வந்து ஒரு வருஷம் டிலேவாக இங்கே வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா மறுபடியும் இங்கே பாருங்கள், இந்த 1ஆம் நம்பர் சி போர்டு 1ஆம் நம்பரை நவுத்தி இங்கே ஏ போர்டுக்கு வச்சதுக்கு பிசிக்கு வந்துட்டு ஒரு 21 அப்படி இல்லைன்னா 29 வந்திருக்கணும் நண்பா. சரிங்களா? ஆனால் இங்கே 06 தான் வந்திருக்கும். சரிங்களா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 121ங்கிற நம்பரை வந்து சி போர்டு ஒரு நம்பர் பவர் பண்ணி 106ன்னு சொல்லி வச்சுருந்தா பி போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா பிசிக்கு வந்து ஒரு 21 அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் இருக்கிற 92 அப்படிங்கிற நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதுக்கு இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன் பார்த்துக்குங்க. வீக்லி சார்ட்டில் முதல்ல சிங்கிள் போர்டுக்கான நம்பர் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? இந்த அதாவது போன வார சார்ட் இது. இந்த 637 பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டுக்கு பாருங்கள் 697ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இந்த 697க்கு 637 நீங்கள் வச்சுருப்பான். பி போர்டில் அந்த 9ஆம் நம்பர் பெண்டிங் இருக்கும். அது அடுத்த வாரம் வந்து பி போர்டு 9ஆம் நம்பர்னு சொல்லி முடிச்சிருப்பான். சரிங்களா? அதே மாதிரி இந்த 885க்கு இந்த 882ன்னு சொல்லி இங்கே ரிசல்ட் வந்திருக்கும். சரிங்களா? இந்த 882க்கு இந்த 885 வச்சுருந்தா நாளைக்கு சி போர்டுக்கு ஒரு 2ஆம் நம்பர் வந்து இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், இந்த 690 இன்றைக்கி வந்து சி போர்டில் 2ஆம் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 600 இந்த 6ஆம் நம்பர் சி போர்டு நம்பரு 690 அதாவது இந்த முதல் நாள்லேயே 637ன்னு சொல்லி வச்சுட்டு பி போர்டு 9ஆம் நம்பர் இறக்கியிருந்தாலோ இந்த 697ங்கிற நம்பரை வந்து இந்த கிராஸில் கொண்டு வந்து நிறுத்தியிருப்பான். 690 இந்த சி போர்டுக்கு 7 வந்திருக்கணும், ஆனால் 2ஆம் நம்பர் பவர் பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து சி போர்டு நம்பரு 18 கிராஸில் வருதுங்களா, இதே நம்பர் பார்த்துங்க இங்கே 180ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அதாவது 1ஆம் நம்பர் ஏ போர்டில் வச்சுட்டு இந்த பிசி 80ஆம் நம்பரை வந்து இங்கே பாருங்கள் 85ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? அடுத்த வாரம் ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வச்சுட்டு பிசிக்கு 80 வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 85ன்னு வச்சுருப்பான். இருந்தாலும் நாளைக்கு இந்த 180 அப்படிங்கிற ஸ்டேட் நம்பர் வந்து 18 சி போர்டுக்கு ஒரு 0வோ இல்லையோ 5ஓ அப்படி இல்லைன்னா இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா 180 இங்கே வந்து ஏ போர்டுக்கு ஒரு 5ஓ 0 இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கிங்க, நான் சொல்கிறேன். இந்த போன வாரம் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சி போர்டு நம்பரு 5ஆம் நம்பர் நண்பா. இந்த ரிசல்ட் வரும்போது ரீசெண்டாக விழுந்த 5ஆம் நம்பர் பார்க்கும்போது இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த
85 சரிங்களா. இந்த 285 நம்பர் வந்து இங்கே 885ன்னு சொல்லி விழுந்திருக்கும் சரிங்களா. அது வந்து இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 2 வர வேண்டியது இருக்குது சரிங்களா. அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் 22 இருக்குது பார்த்தீங்களா. அந்த 22 எடுத்து அப்படியே வந்து ஏபிக்கு வைக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம அங்கே பார்க்கும்போது பி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் காட்டுச்சுங்களா இயர்லி சார்ட்டில். இங்கே ஏ போர்டில் 2ஆம் நம்பர் காட்டுது. அதனால் வந்து 222 நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நண்பா. சொல்கிறேன் பாருங்கள். இந்த 885 சரிங்களா. இந்த ரிசல்ட் வரும்போது இந்த ரீசெண்டாக இருக்கிற 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே 8. இந்த 882 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து 885, அதாவது ஏபி வந்து மேட்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டுக்கு வந்து ஒரு 2ஆம் நம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்தால் ஏபிக்கு வந்து ஒரு இந்த ரீசெண்டாக இங்கே இருக்கிற 2ஆம் நம்பர் 22 சரிங்களா. இந்த 22ஆம் நம்பர் வந்து ஒரு ஏபிக்கு வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. ஆல் போர்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2ஆம் நம்பர் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை சிங்கிள் போர்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க சி போர்டில் வந்து 2 அப்படி இல்லைன்னா 7 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இப்படி தனியாக பிரித்து கொடுத்துருக்கு நண்பா. நம்பர் பவர் பண்ணியும் கொடுத்துருக்கு. அதனால தான் நிறைய நம்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுக்குறோம். ஒருவேளை பவரில் இருந்தால் வின்னிங் மிஸ் ஆகிடுது. அதனால் இந்த டைம் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஏபியில் வந்து ஒரு 52, 57, 02, 07 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரே நிமிஷருங்க. ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா ஒரு 56, 51 இறங்குற கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. ஒரு 56, 51 வாய்ப்பு இருக்குது. அது கொடுக்காம விட்டா அதனால தான் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அதே மாதிரி ஏ போர்டில் 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ஏபிக்கு ஒரு 24, 29 அப்படி இல்லைன்னா 74, 79 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. பிசியை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 4ஆம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கேன். சி போர்டில் 2ஆம் நம்பர் இருக்கிற கணக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. சி போர்டில் 2 விழுந்துச்சுன்னா பிசியில் வந்து 42, 47, 92, 97 இருக்கு வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அதே மாதிரி சி போர்டில் 5 நம்ம ரூட்டு பார்த்தோம். அப்படி சி போர்டில் 5 வந்துச்சுன்னா 25, 20, 75, 70 வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா சரிங்களா. அதே மாதிரி ஏபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 22, 49, பிசியில் வந்து ஒரு 27, 49 கொடுத்துருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் நண்பா சரிங்களா. அதில் வந்து இந்த 227, 427, 927 இந்த 3 நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி மிஸ் ஆச்சுன்னா 490, 495 சரிங்களா. இந்த 2ஆம் நம்பர் வந்து நாளைக்கு எந்த ரூட்டில் எடுத்தாலும் எல்லா போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு எந்த ரூட்டில் எடுத்தாலும் எல்லா போர்ட்லேயும் 2ஆம் நம்பர் காட்டுது நண்பா சரிங்களா. ஒரு வேளை அன்றைக்கி 555 மிஸ் ஆன மாதிரி இன்றைக்கி 222 வர்ற கூட ஒரு சான்ஸ் இருக்குது. அன்றைக்கி அப்படி தான் அந்த 555 எடுக்கும்போது எல்லா போர்ட்லேயும் 5ஆம் நம்பர் காட்டுச்சு. அது எந்த போர்டில் வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம். அதனால் ஒரு வேளை 222 வந்தாலும் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.